இதுதான் க்ளோவ்ஸ் பெஸ்ட் கிரில் டர்க்கிஷ். Hey guys, welcome back to Headless Chicken. இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சாப்பாடு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இந்தியனாகவே ட்ரை பண்ணிட்டு இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டர்க்கிஷ் ஃபுட். இன்னைக்கு நான் ஈவினிங் வந்து டர்க்கிஷ் சாப்பிடணும்னு ஆசை இருந்தது. டர்க்கிஷ் ஃபுட் அது என்னடா டர்க்கிஷ் ஃபுட், நம்ம ஊர்லேயே வந்திருக்கும் டோனர் கபாப். அதான் மெயினாக வந்து டோனர் கபாப். அது மட்டும் இல்லை ஷீஷு, இதெல்லாம் ஒரு மாதிரி அவங்களோட என்ன ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. அது இல்லாமல் நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது. என்னென்னா ஐரான் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் நீர்மோர். அது அப்படி வரும். நான் இது டர்க்கிஷ் சிட்டிஸ் 2 இடம் போயிருக்கேன். ஒன்று இஸ்தாம்புல், அப்புறம் கப்படோக்கியான்னு ஒரு இடம். சூப்பரான இடம், போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். எங்கே போனாலும் எந்த கடையில் போனாலும் ஐரான் வாங்குங்க. அப்படியே அந்த சூட்டுக்கும் அதுக்கும் குடிச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். சரி, நம்ம இது டர்க்கிஷ் ஃபுட்டு எப்படி என்ன பண்ணுறாங்க, எதனால வந்து டர்க்கிஷ் ஃபுட் நல்லா ஃபேமஸ், இங்கே வந்து ரொம்ப ஹிட் ஆகிட்டு இருக்கு யூகேல. என்னென்னா டர்க்கிஷ் ஃபுட் வந்து எல்லாத்தையும் வந்து க்ரில் பண்ணுவாங்க. நம்மளுக்கு எண்ணெயே ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் நல்ல அப்படியே எல்லா ஃபேட்டும் கரைஞ்சி சூப்பராக வந்து நம்மளுக்கு மீட்டு நம்ம கைக்கு வரும். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னா லேம் வாங்கியிருக்கேன். இது லேம் ஷீஸ் மீடியம் அப்படின்னு. இன்னொன்று வந்து இவங்க எப்பயும் வந்து 2 டைப் ஆஃப் சாஸ் கொடுப்பாங்க. சில்லி சாஸு பயங்கர அப்படியே எப்படின்னா இப்பயே வாய் விடுது. லைட்டு நம்ம ஊர் லெவலுக்கு பயங்கரம் இருக்கும்னு சொல்ல முடியாது, லைட் உரப்பு இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து கார்லிக் சாஸு, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து உரப்பாக இருக்காது, பட் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இந்த கடையோட இந்த க்ளோவ்ஸ் பெஸ்ட் கிரில்னு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அந்த கடையோட ஒரு பெஸ்ட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இது லேம் ஷீஷு, இன்னொன்று சிக்கன் ஷீஷ். இங்கே பாருங்கள், அடாடாடாடாடா சிக்கனை வந்து அப்படியே உள்ளார வச்சுருக்காங்க பாருங்க. அது ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஒரு பீஸும் பாருங்க, நல்ல பெரிய பீஸை கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த பீஸ்லாம் வாய்க்குள்ளார பிடிச்சா எப்படி இருக்கும். அப்புறம் நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணிங்கனாலும் சாலட் கொடுப்பாங்க. இந்த சாலடில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இந்த மிளகாய் வந்து லைட்டாக உப்பெல்லாம் போட்டு அதை ஊற வச்சுருப்பாங்க. அது சாப்பிட்டாலே உரப்பு இல்லை. ஆனால் நம்ம ஊரில் மாங்காய் இருக்குல்ல, மாங்காய் வந்து வெட்டி போட்டு உப்பு தண்ணியில் போட்டு அடுத்தலாம் சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட்டுங்க. அது நம்ம மறக்கவே முடியாது. பாருங்கள், அந்த டேஸ்ட்டை இது அப்படியே கொடுக்கும். நம்ம ஊர்லேருந்து அவங்க சுட்டாங்களா இல்லை அவங்கள்ட்ட நம்ம சுட்டோமான்னு சொல்லல, இது சூப்பர். அப்புறம் தக்காளி என்னென்ன இருக்கோ உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் அரிஞ்சு போட்டு சாலட்னு கொடுத்துருவாங்க. முக்கால்வாசி 2 ரவுண்டு போனதுக்கப்புறம் இதெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க, அது மட்டும் தான் சாப்பிடுவாங்க. பட் இது கொடுப்பாங்க கூட. ஸோ ஒரு இதுக்கு கூட இது 2 கொடுப்பாங்க. இது இல்லாமல் டர்க்கிஷ் ரைஸ் இருக்குது. அது சொல்லணும் கரெக்டாக, உங்களுக்கு ரைஸ் வேணும்னா ரைஸ் வேணும்னு சொல்லணும். ஸோ இதாங்க நம்மளோட என்ன சொல்கிறது டர்க்கிஷ் டின்னர். மட்டன் பீஸ் ஒன்று எடுத்து பார்க்குறதுக்கே அப்படியே சூப்பராக இல்லை. ஸோ இதில் அப்படியே டிப் பண்ணி அப்படி லைட்டாக டிப் பண்ணிக்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இதுவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து அப்படியே எடுத்து அல்டிமேட்டு சரி டேஸ்ட்டு. ராம்ஃபோர்ட் பக்கத்தில் இந்த ஏரியாவில் யாராச்சும் தமிழ் மக்கள் இருந்தீங்கன்னா க்ளோவ்ஸ் பெஸ்ட் கிரில் நம்ம ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்குது. போய் தயவு செஞ்சு இந்த ஃபுட்டை வாங்கி டேஸ்ட் பண்ணிப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு சொல்லி வாங்கினேன். 3 வருஷமாக வேறு எங்கேயும் போகல, அவங்க தான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். வாசங்க இது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஒரு சட்டில் டேஸ்ட்டு, ஒரு க்ரீமி டேஸ்ட்டு. நம்ம ஸ்டைல் சொன்னோம்னா அமிர்தமாக இருக்குது. கடைசியாக ஒன்று நீங்கள் பார்த்துருந்தது இந்த ப்ரெட்டு. இது வந்து
டர்க்கிஷ் ஃபுட் ஆர்டர் பண்ணாலே இது கூடவே வரும். நம்ம ஊர் நான் மாதிரியே இருக்கும். இது அவங்களோட ஸ்பெஷல். ஸோ கேட்பாங்க எதோட வேணும்னு, ரைஸோட வேணுமா, அதில் வந்து இன்னொரு ரைஸ் இருக்குது, 2 ரைஸ் இருக்குது. ஒன்று ஒயிட் ரைஸு, ஒன்று வந்து வீட் மாதிரி ஒரு பல்கர் ரைஸு என்னமோ சொல்லுவாங்க, அந்த ரைஸு. இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரெட்டோட. நான் எப்பயும் வந்து ரைஸு இல்லைன்னா இதோட ஆர்டர் பண்ணுவேன். இப்போ இதில் 2லேயும் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த டேஸ்ட் பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரெட்டில் இந்த மீட்டோட ஃப்ளேவர்லாம் உள்ளே இருக்குது, அதுவே சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே இந்த லைட்டாக அப்படியே கிக்கு கொடுக்கும். இந்த மிளகா சாப்பிட்டா ஆசங்க. சரி, ஒரு நல்ல பிள்ளைய ஒரு குக்கும்பர்லாம் சாப்பிட்ருக்கேன். இது நல்லா தான் நம்ம ஊர் ஸ்டைலில் மிளகா பொடிலாம் போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதே என்ஜாய் பண்ணிக்கிறேன். இன்னொன்று, இந்த ஊரில் வெள்ளைக்காரனுக்கு நம்ம ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா எதுக்குன்னா ஒரு ரொம்ப ஸ்பெஷல் ரீசன் இருக்குது. நம்ம சாப்பாடும் சரி, இந்த டர்க்கி சாப்பாடும் சரி, இது வந்து நல்லா தண்ணி அடிச்சுட்டு இவனோட அடித்தா காட்டா மாதிரி அடிப்பானோ. அதுவும் வந்து நைட்டு 1 மணி வரை ஃபுல்லாக அடிச்சுட்டு திருப்பி வரும்போது இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் நம்மளாம் மூடிடுவோம். ஸோ இப்போது அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கபாப் தான். ஸோ நைட்டு கபாப் கடை எவ்வளோ லேட்டாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணிப்பாங்க. ஸோ நல்லா சரக்கு அடிச்சுட்டு போய் கபாப் ஷாப்பில் ஒரு கபாப் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. ஸோ அது வந்து எப்படின்னா நல்ல எப்படி நம்மளாம் சைட் டிஷ் அடிக்கிற மாதிரி இது வந்து ஃபுல் சரக்கு ஏறினதுக்கப்புறம் அடிக்கிற ஒரு ஃபுட்டு. ஸோ அதனால தான் நிறைய சின்ன சின்ன ஷாப்ஸாக இருக்கும். டோனர். ஸோ ஒரு பப் இருந்ததுன்னா அந்த ஏரியாவில் ஏதாச்சும் ஒரு டோனர் ஷாப்போ ஒரு கபாப் ஷாப்போ பார்க்கலாம். அங்கே போய் சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். அவனுக்கு பிடிச்ச பக்லாவா, மெடிட்டேரியன் டெசர்ட். சரி, நல்ல டர்க்கிஷ் ஃபுட் சாப்பிட்டாச்சு, பக்லாவும் சாப்பிடலாமான்னு பார்த்தேன். பார்த்து பக்லாவா வேணும். இது மெடிட்டேரியன் டெசர்ட்டுங்கிறாங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம சோன் பப்படி மாதிரியே இருக்கும். வீட்டு ஏன் போடாமல் இருக்கும் சொல்லுங்கள். வாங்க, இதை டெசர்ட்டாக சாப்பிடலாம். என்ன ஜூஸியாக இருப்பாங்க, சரி ஜூஸி, சரி டேஸ்ட்டு. நிறையாலாம் சாப்பிட்டு இல்லை ஒன்று. இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றுன்னா இந்த வெரைட்டி எல்லாம் சாப்பிட்டு முடிக்க போகிறேன். பக்லாவா வந்து மெயினாக வந்து மொரோக்கோ அங்கே தான் நான் பார்த்துருக்கேன், இல்லை மிடில் ஈஸ்ட்டில் பார்த்துருக்கேன். அங்கே சூப்பராக இருக்கும். நான் மொரோக்கோவில் வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ருக்கேன், அப்படியே செய்ய வாங்கி சாப்பிட்ருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதுவும் சூப்பர் டேஸ்ட்டுங்க, ரொம்ப நல்லா இருக்குது. என்னால் முடியல, இன்னும் ஒன்றே மட்டும் சாப்பிட்டுருக்கேன். வேறு இது வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப். இதையும் சாப்பிட போகிறேன். இதோட அது பிடிச்சது, முன்னாடி இது ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே கைஸா, நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சூப்பரான சாப்பாடு, வயிறு ஃபுல்லு. இப்படியே சாப்பிட்டு இருக்கேன், நல்லா துப்பு போட்டே இருக்கு. பட் தட்ஸ் ஃபைன். நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணேன். ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது வந்து நம்ம டேக்அவே தான் முன்னாடி பேசினேன். பட் உட்காந்து சாப்பிடும்போது யோசித்தேன், இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்ஸில் நீங்கள் போய் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட்டில் அந்த ப்ரெட்டும் ஹம்மஸும் கொடுப்பாங்க. அந்த ப்ரெட்டு அப்புறம் இந்த மாதிரி இந்த இது நம்ம முன்னாடி சாப்பிட்டாலும் இந்த சாஸ் மாதிரியே இருக்கும். இதுவும் நீங்கள் கேட்டு வாங்கலாம். அதை வந்து ரீஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு ப்ரெட்டு வந்து கொடுப்பாங்க, நல்ல டேஸ்ட்டாக வேறு இருக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு இதுவும் கொடுப்பாங்க, ஆலிவ்ஸ் கொடுப்பாங்க. ஆலிவ்ஸும் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஸோ இதை டிப் பண்ண அது வந்து அன்லிமிட்டெட். நம்ம ஊரில் நம்மளாம் சாப்பிட்டோன்னா அன்லிமிட்டெட் ரைஸ் வரும்ல, அந்த மாதிரி அன்லிமிட்டெட் ப்ரெட்டு. நம்ம ஆளுங்கெல்லாம் போய் அட்டூலியும் பண்ணுவோம், நான்லாம் பண்ணியிருக்கேன். போய் அதையே சாப்பிட்டுட்டே இருப்போம். கொஞ்சோண்டு ஒரு சைட் ஆர்டர் மட்டும் சாப்பிட்டு அது மட்டும் சாப்பிடலாம். ஆனால் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ப்ரெட்டோட டெக்ஸ்சர் வேறு, அது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ போனீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட்டில் அதுக்கு வந்து நீங்கள் காசு கேட்டானா நம்மள்ட்ட சொல்லுங்கள், நம்ம போய் பேசிக்கலாம். எல்லா டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட்லேயும் அது ஃப்ரீ. இது இஸ்தாம்புலில் போனாலும் அதே கான்செப்ட் தான். ஸோ ப்ரெட்டு, லைட்டாக 2 சாஸு, அப்புறம் ஆலிவ்ஸ், இது வந்துகிட்டே இருக்கும். சரியா, மறந்துடாதீங்க, என்ஜாய் பண்ணுங்கள். டேக்அவேயும் வச்சு வாங்கி சாப்பிடுங்க. டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட்லேயும் போய் சாப்பிடுங்க. இந்தியன் ஃபுட்டு
விருப்பம் இருக்குது, உங்களுக்கு பிடிக்கும்னா டர்க்கிஷ் ஃபுட்டு டெஃபினட்டாக பிடிக்கும். இன்னொரு விஷயம் டர்க்கிஷ் ஃபுட் பற்றி சொல்லணும்னா, நம்ம ஊர் ஸ்டைலில் தான் அவங்க ஃபுட்டும் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக, ஒரு பெரிய ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4-5 ஐட்டத்தை ஆர்டர் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். ஒருத்தர் உட்காந்துட்டு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிடலாம். ஒரு சிக்கன், ஒரு மட்டன் எல்லாம் ஆர்டர் பண்ணி நம்ம ஊர் ஸ்டைலில் உட்காந்து ஏன்னா கூட்டத்தோடு கும்மி அடிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இது ஃபுட்டு நல்லாயிருக்கும். எங்கே போனீங்கனாலும் நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்தீங்கன்னா டர்க்கிஷ் ஃபுட் ட்ரை பண்ணுங்கள். ஜெர்மனி ஆகட்டும், இதாகட்டும், ஃப்ரான்ஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் அது இருக்கும். ஸோ மிஸ்ஸே பண்ண சான்ஸே இல்லை. இப்போ கூட நாங்கள் பார்க்குறது வந்து லேட்டஸ்ட்டாக எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்லாம் மாறி நிறைய டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட் வருது. ஏன்னா நிறைய பேர் அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப உரப்பு இல்லை, நல்ல டேஸ்ட்டு, நல்ல ஹெல்த்தினா நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆயில் கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஹெல்தி. ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் வந்து புதுசாக நீங்கள் நான் ட்ரை பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நீங்கள் எப்பயாச்சும் டர்க்கிஷ் ஃபுட் சாப்பிட்ருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, வேறு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அதை பற்றி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்னா கமெண்ட்டில் தயவு செஞ்சு கொடுங்க. இது வரைக்கும் எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். See you soon.